வணக்கம், என் பேர் சம்பத்குமார். இப்போ நம்ம இருக்கிற வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜக்கார்பாளையம்னு ஒரு கிராமம், பொள்ளாச்சிக்கு பக்கத்தில். இது கோயம்புத்தூர் மாவட்டம். இங்கே நாங்கள் வந்து 5 அடுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். மெயினாக பார்த்திங்கன்னா மெயின் கிராப் இங்கே எல்லா பயிர் வந்து பார்த்திங்கன்னா தென்னை தான் வந்து முதல் அடுக்கு. அதுலேருந்து வெவ்வேறு அடுக்குகளுக்காக 5 அடுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே அது போக வந்து நாங்கள் நாட்டு மாடுகள் ஒரு 40 மாடுகள், கவ் ஹாஸ்டல் அந்த மாதிரி வச்சு அதை ரன் பண்ணிட்டுருக்குறோம். முழுமையாக வந்து ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், கனஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், மீன் அமிலம் இந்த மாதிரி உரங்களை வந்து பயன்படுத்தி இந்த ஃபார்ம் டெவலப் பண்ணிக்கிறோம். இது பிரகதி நேச்சுரல் ஃபார்ம்னு, பிரகதி இயற்கை வேளாண் பண்ணை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக 5 அடுக்கில் வந்து தென்னை முதல் அடுக்கில், 2வது அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிம்பர் மரங்கள் வச்சுருக்கிறோம். ஒரு 2000 மரங்கள் உள்ளே இருக்குது. இந்த 4 மரத்துக்கு இடையில வந்து டிம்பர் மரங்கள் வச்சுருக்கிறோம். மகோக்கனி, குமிழ் தேக்கு, காயா அந்த மாதிரியான மரங்கள் வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா வாழை ஒரு 5 வகையான வாழை வச்சுருக்குறோம். மெயினாக வந்து கற்பூரவள்ளி, பூவன், நேந்திரன், செவ்வாழை அந்த மாதிரியான வாழைகள் வந்து உள்ளே வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்த லேயரில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி, நம்மளுக்கு தீவன புல்லுகள், மாட்டுக்கு தேவையான தீவன புல்லுகள், உள்ளேயே வந்து முருங்கை ஒரு 200-250 முருங்கை வச்சுருக்குறோம். கரும்பு முருங்கைங்கிற ஒரு வெரைட்டி. அதுபோக ஆடுகளுக்கு, கோழிகளுக்கு தேவையான இந்த மல்பெரி இலையை நம்ம வச்சுருக்குறோம். அதுக்கு கீழே லேயரில் வந்து மஞ்சளும் நம்ம மிளகும் போட்டுக்கிறோம். இப்போ மிளகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் ஏற்றி விட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் மிளகு நடவு பண்ணியிருக்கிறோம், இந்த மரத்தில் ஏற்றி விட்ற மாதிரி. இந்த 5 அடுக்கில் பார்த்திங்கன்னா மெயினாக இதுக்காகனா நம்ம வெர்டிக்கலாக வந்து ஃபார்மிங்கே மாற்றிக்கிறோம். அதாவது சூரிய ஒளியை வந்து முழுசாக நம்ம வந்து அறுவடை பண்ணுறோம். ஏன்னா சூரிய ஒளியிலிருந்து தான் வந்து அந்த தாவரங்கள் அதுக்கு தேவையான உணவு வந்து மேக்ஸிமம் அதுலேருந்து எடுக்குது. ஸோ இந்த சூரிய ஒளி எப்படி பயன்படுத்தலாம், ப்ளஸ் நிலம் வந்து வெயிலில் படக்கூடாது. வெயிலில் படாத போது அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து பெருகி மரத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். அப்போது இந்த 2 விஷயங்களுக்காக இந்த 5 அடுக்கு விவசாய முறை பயன்படுத்துகிறோம். இப்போ என்னென்னா கீழே முழுவதும் வந்து நிலதாக தான் இருக்குது. எந்த மேக்ஸிமம் ஒரு 10% தவிர்த்து எல்லா இடத்துலையும் வந்து நிழல் வந்துடுச்சு. ப்ளஸ் அதுபோக வந்து கம்ப்ளீட்டாக மூடாக்கு போட்டு கவர் பண்ணியிருக்கிறோம். வாழை இலைக, மற்ற அந்த மரங்கள்லேருந்து, டிம்பர் வேலி மரங்கள்லேருந்து விழுகிற இலைக அதுலேருந்து வச்சு எல்லாம் மூடாக்கு போட்டுக்கிறோம். நிழல் படாத போதே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக களைகள் வர்றதில்லை. வர்ற இடத்துல இந்த மாதிரி மூடாக்கு போடுறதுனால நம்மளுக்கு சுத்தமாக வந்து களையை கட்டுப்படுத்துக்குது. இது வந்து நம்மாழ்வார் சொன்ன மாதிரி, இது இல்லை சுபாஷ் பாலேக்கர் சொன்ன மாதிரி நம்ம வந்து உழவில்லா வேளாண்மையை முன்னெடுக்கிறோம். அதாவது வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு 2-3 டைம் உழவு ஓட்டி களை எடுத்து மருந்தடித்து அந்த மாதிரி தொடர்ந்து விவசாயம் பண்ணுறதுலேருந்து மாறி இது உழவு தேவையில்லை, மருந்து எது தேவையில்லை, களை எடுக்கணுங்க தேவையில்லைங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கிறோம். இப்போ இது உழவோட்டி கிட்டத்தட்ட 8-10 வருஷம் ஆக போகுது. ஏன்னா சாயில் அப்படியே வந்து ரொம்ப பொழுன்னு இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் நிறைய இடங்களில் 0.01, 0.03 அந்த மாதிரியான ஆர்கானிக் கார்பனுடைய வேல்யூ அவ்வளோதான் இருந்துச்சு. இந்த 8 வருஷம் இந்த இயற்கை பயணத்தில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 4.4லேருந்து 5 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் கார்பன் வேல்யூ அளவுக்கு நம்ம இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறோம். இனிமேல் அது வந்து செல்ஃப் சஸ்டைனபிளாக இனி அது வர ஆரம்பிச்சிடும். இனிமேல் அதுக்கு பெருசாக நம்ம வந்து உரங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவும் தேவை இருக்காது. செல்ஃப் சஸ்டைனபிளாக இது வர ஆரம்பிச்சிடும். இந்த 5 அடுக்கு விவசாய முறையை பற்றி சொன்னால் நிறைய மரங்களை பற்றி நம்ம இப்போ சொல்லணும். ஏன் வந்து இதுக்கு போகணும், இது மெயினாக வந்து விவசாயத்தில் இது என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறது. அதாவது வந்து விவசாயம் தென்னை வேணால் தண்ணி அதிகமாக வேணும், நம்ம வந்து காட்டை சுத்தமாக வச்சுருக்கணும், அப்போ தான் தேங்காய் காய்க்கும். இல்லை தேங்காய் வந்து நம்ம 45 நாளைக்கு ஒருக்கா தேங்காய் பறிச்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா தேங்காய் வந்து சுத்தமாக மரத்தில் காய்க்காது அப்படிங்கிறது அத்தனையும் வந்து மாற்றி காமிச்சிருக்கிறோம். நம்ம நிலம் வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டி 8 வருஷம் ஆச்சு. பாத்தின்னு எதுவுமே கிடையாது. நம்ம மரத்துக்கு தண்ணி விடுறத விட இப்போது மெயினாக வாழைக்கு தான் தண்ணி கொடுக்குறோம். அந்த தண்ணி தான் தென்னை மரம் எடுத்துக்குது. நம்ம வந்து மற்ற ஓலை போட்டுறதோ இல்லை களை எடுக்கிறது அந்த மாதிரியான எந்த ஒரு இதையுமே நம்ம வந்து பண்ணுறதில்ல. ஏன்னா இன்றைக்கி விவசாயம் வந்து ஒரு சின்ன விவசாயி சந்திக்கிற மெயின் பிரச்சனை பார்த்திங்கன்னா வேலையாள் பிரச்சனை,
இன்றைக்கி உரங்கள், செயற்கை உரங்களுடைய விலையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. மற்றபடி தென்னையை நட்டிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வேலை செய்ய வேண்டியதில்லை, ஜாலியாக வந்து 45 நாளைக்கு ஒருக்கா பணம் வந்துட்டுருக்குங்கிற நிலமை மாறி பல நோய்கள் இன்றைக்கி தென்னையை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. உரங்களை கொட்டி கொட்டி மண் வந்து சுத்தமாக மலட்டுத்தன்மை அடையிற நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ வந்து அது அத்தனையும் மாற்றி அமைச்சிருக்கிறோம். எதுக்காகனா நம்ம இதை தொடர்ந்து செய்யும்போது ஒரு ஏக்கராக்கு கிட்டத்தட்ட ஒரு விவசாயி 40,000லேருந்து 50,000 செலவு பண்ணிடுறாங்க. உழவு ஓட்டுறது, பாத்தி பிடிக்கிறது, உரம் போடுறது, மற்ற விஷயங்களுக்காக செலவு பண்ணிடுறாங்க. அப்போ வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்ச ரூபா, ஒரு 10 ஏக்கரா இருந்துச்சுன்னா 4-5 லட்ச ரூபா இதுக்கே சரியாக போயிடுது. இன்றைக்கி இந்த மாதிரியான விவசாய முறைகளை நம்ம நீண்ட காலத்துக்கு வந்து எடுத்து செல்ல முடியாது. ஒரு கம்பெனி எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அப்படி தான் இன்றைக்கி ஒரு விவசாயியும் யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ கம்பெனியில் எப்படி ஒவ்வொரு வருஷமும் ஆடிட்டு மார்ச் மாதம் முடிஞ்சு பேலன்ஸ் ஷீட் வந்தோடனே என்னென்ன விஷயங்கள் எதுக்கெல்லாம் செலவாக இருக்குது, எதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது, மெஷின் எதை மாற்றணும், லேபர் எங்கே கம்மி பண்ணலாம், எங்கே ஆளை வந்து குறைக்கலாம், எங்கெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணலாம், எங்கே மாற்றலான்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க அடுத்து ஒரு பர்சன்டேஜ் அடுத்து வந்து அவங்க ப்ரொடக்ஷன் ஒரு 10%, 20% இன்க்ரீஸ் பண்ணணும்னு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுறாங்களோ அதே நிலமையில தான் இன்றைக்கி விவசாயி இருக்கிறான். நம்மளுக்கு எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லைங்கிற விஷயங்களை குறைச்சி இந்த உரங்களை எல்லாம் குறைக்கும் போது அவனுக்கு வருஷம் ஒரு ஏக்கராக்கு 30,000 40,000 மிச்சமாகுது. ப்ளஸ் நம்ம இயற்கைக்கு மாறும்போது மண்ணோட அந்த வளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து பண்ணும்போது அதுக்கப்புறம் எந்த உரமுமே அந்த பூமிக்கு தேவையில்லை, தொடர்ந்து தன்னை போல் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு விவசாயம் வேண்டாம். ஏன்னா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய வறட்சியோ ஏதோ வந்தாலுமே நம்ம போட்டுருக்கிற இந்த மூடாக்கு, நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், இந்த இயற்கை உரங்கள் வந்து கண்டிப்பாக மரங்களை காப்பாற்று. ஒரு வருஷம் மழையே இல்லை அப்படின்னா கூட நம்மளால் தென்னை மரத்தை காப்பாற்ற முடியும். ஏன்னா மண்ணில் இருக்கிற அத்தனை கனிம சத்துக்கள் ஆகட்டும், இல்லை ஆர்கானிக் கார்பன் ஆகட்டும், இன்றைக்கி நிறையா இடங்களில் வந்து 0.1லேருந்து அது கீழே நிறைய நிறைய இடத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். அதுபோக ரவுண்டப்பு, களைக்கொல்லின்னு சொல்லி நிறைய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அடிச்சுட்டே இருக்கிறோம். எதுக்கு அடிக்கிறோம்னே விவசாயிகளுக்கு தெரியாமல் பக்கத்து காட்டுக்கார களைக்கொல்லி அடித்தா அடுத்து நம்ம அடிக்கணுங்கிற நிலமையில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இது இப்படி விவசாயி இந்த 8 வருஷத்தில் வந்து இது எல்லாத்தையும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த ஆர்கானிக் கார்பனுடைய வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் 5 வரைக்கும் கொண்டு வந்துக்கிறோம். இப்போ இனிமேல் பெருசாக உரங்களோ அந்த மாதிரியான இது தேவையில்லை. இதில் வந்து எங்கள் சூழ்நிலைக்கு என்னென்ன மாதிரியான மரங்கள் தேவை, எது வச்சா வரும், அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக நிறைய ட்ரை பண்ணி இந்த மாடல் டெவலப் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே ரிப்ளிகேட் இன்னொரு இடத்துல பண்ணினா சூட் ஆகுமானா அப்படி கண்டிப்பாக ஆகாது. அவங்களுக்கு என்ன சூழ்நிலை, என்னென்ன மாதிரியான கிராப் அங்கே வரும், அங்கே கிளைமேட்டிக் கண்டிஷன், வாட்ரு, இது எல்லாம் பொறுத்து அது மாறுபடும். ப்ளஸ் எங்களுடைய சூழ்நிலைக்கு இந்த மாதிரியான தென்னை, வாழை, இந்த மாதிரியான பயிர்கள் பண்ணியிருக்கிறோம். 5 அடுக்கில் வெவ்வேறு இன்னும் நிறைய பயிர்கள் இருக்குது, காய்கறிகள், பப்பாளி நிறையா பண்ணலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பம், அந்த சூழ்நிலையை பொறுத்தது. ரெண்டாவது நம்ம இங்கே வந்து முடிஞ்ச அளவு நம்ம காங்கேயம் நாட்டு மாடுகள் வச்சு அதுலேருந்து ஜீவாமிர்தம் தயாரித்து அதை ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சேர்கிற மாதிரி வந்து சேர்த்திருக்கிறோம். முடிஞ்ச அளவு ஆள்களை வந்து கம்மி பண்ணியிருக்கிறோம், விவசாயத்துக்காக ஆள்களை கம்மி பண்ணியிருக்கிறோம். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் வர மாதிரி. மற்ற நம்ம இல்லை ஜீவாமிர்தம் மட்டும் கொடுத்தா போதுமா, இது எல்லா சத்துக்களும் அதுலேயே வந்துடுமா அப்படின்னு நம்ம சுபாஷ் பாலேக்கர் மீட்டிங்க்கு அப்புறம் நிறையா அந்த மாதிரி முயற்சி பண்ணணும். பட் சில டிஃபிஷியன்சி வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது வரத்தான் செய்யுது. அதுக்கு நம்ம மீன் அமிலம், மற்ற உங்களுக்கு வேறு இது அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது விரிடி, சூடாமோனாஸ், மற்றக்கூடிய மருந்துகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அது எல்லாமே பயோ தான், இல்லை கெமிக்கல் நம்ம எதுவுமே பயன்படுத்தலை. மற்ற நம்ம முடிஞ்ச அளவு எல்லா சொட்டு நீர் பாசனம் தான் பயன்படுத்துகிறோம். ஆட்களை முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிட்டோம். இந்த 10 ஏக்கராக்கு சேர்த்து ஒரு ஆள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கிறோம். நம்ம அந்த வரக்கூடிய தேங்காய் எடுத்து நம்ம தென்னங்கண்ணா உற்பத்தி பண்ணிடுறோம். மீதி இருக்கிறத நம்ம வந்து தேங்காய் எண்ணெயாக உற்பத்தி பண்ணி வெளியில் கொடுத்துட்றோம். ஏன்னா இது வந்து மதிப்பு கூட்டாமல் நம்ம அப்படியே தேங்காயாக கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது விவசாயிக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுத்துது. ஏன்னா இன்றைக்கி இது தேங்காய் வந்து தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குது. ஒரு 10 ரூபாய்க்கு தேங்காய் விற்கும்போது விவசாயி கண்டிப்பாக
செயற்கையாக செய்யக்கூடிய விவசாயிக்கு ஒரு ஏக்கராக்கு 10,000க்கு மேலே லாஸ் தான் வரும் இந்த விலைக்கு விற்றுச்சிடும். நம்ம அதை வந்து மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது நம்மளுக்கு அதில் ஒரு சின்ன லாபம் கிடைக்கும். இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பொருளை உற்பத்தி பண்ணுங்கிற அந்த மன திருப்தி கண்டிப்பாக அதுலேருந்து கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பண்ணையை வந்து பாருங்கள். உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. நன்றி.